கைஸ், ஏன் பிரம்மதேவன் விஷ்ணுமூர்த்தி தலையை எடுத்தார்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாவே இந்த கதை சூப்பரா இருக்கும். நான் முழுசா சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு நாள் ஹயக்ரீவன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பிரம்மாவிடம் வரம் வேண்டி ஒரு கடுமையான தவத்தை மேற்கொண்டாரு. இவரோட கடுமையான தவத்தை பார்த்து பிரம்மாவே நேர்ல வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. உடனே ஹயக்ரீவன் பிரம்மா கிட்ட எனக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பிரம்மதேவன் மன்னிச்சிடுங்க, என்னால யாருக்குமே சாகா வரத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கேட்டதுமே ஹயக்ரீவன் பயங்கரமா கோவப்பட்டு அந்த கோவத்தை பிரம்மா கிட்ட காமிக்காம புத்திசாலித்தனமா, சரி என்ன போல முகத்தை கொண்ட ஒருத்தனை தவிர வேற யாராலையுமே எனக்கு மரணம் வரக்கூடாது, அப்படின்னாச்சும் வரம் தாங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டாரு. இதுக்கப்புறம் பிரம்மதேவன் இவர் கேட்ட வரத்தை கொடுத்தாரு. இந்த ஹயக்ரீவன் மாதிரி குதிரை முகத்தை கொண்டவங்க யாருமே இல்ல அப்படிங்கிற ஆணவத்துல ஹயக்ரீவன் எல்லா தேவர்களையும் அச்சுறுத்த ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வரம் கொடுத்த பிரம்மா கிட்டே சண்டைக்கு போய் அவர் வச்சிருந்த வேதங்களை அவர் அடிச்சு புடுங்கிட்டு வந்துட்டாரு. பிரம்மா எதையுமே செய்ய முடியாத நிலையில இருந்ததால வேற வழி இல்லாம உதவி கேட்கறதுக்கு விஷ்ணு பகவான் கிட்ட போனாரு. அப்ப விஷ்ணு பகவான் பல அரக்கர்களோட சண்டை போட்டு பயங்கர களைப்பால ஒரு நதிக்கரையில படுத்திருந்தாரு. இதை கவனிச்ச பிரம்மா வம்ரி அப்படிங்கிற ஒரு பூச்சியை உருவாக்கி அந்த பூச்சியை வச்சு விஷ்ணு தலை வச்சு படுத்திருக்கிற அந்த வில்லோட நாணையை அறுக்க சொன்னாரு. அந்த பூச்சி நாணையை அறுத்ததுமே அது அருந்த வேகத்துல விஷ்ணுவோட கழுத்தை வெட்டப்பட்டு தலை தனியா போயிடுச்சு. இதுக்கப்புறம் பல தேவர்கள் வேண்டுதல் செஞ்சு விஸ்வகர்மா ஒரு குதிரையோட கழுத்தை கொண்டு வந்து அதை விஷ்ணுவோட உடம்புல பொருத்திட்டாரு. இப்படிதான் விஷ்ணு பகவான் ஹயக்ரீவ சுவாமியா அவதாரம் எடுத்தாரு. இதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் பயங்கர கோவத்தோட அந்த அசுரன் கிட்ட போர் செஞ்சு அவரை கொன்னுட்டு அவர் வச்சிருந்த அந்த வேதங்களை புடிங்கி அதை மறுபடியும் பிரம்மா கிட்ட ஒப்படைச்சாரு. கைஸ், மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.